Hello guys, இன்னைக்கு NCERT class 10 geography question and answer session 30 words இருக்கிற questions பார்க்க போகிறோம். Name 3 states having black soil and the crop which is mainly grown on it. இது வந்து ஒரு 2 mark questionலேயும் வரும், இது 3 mark questionல வரும், ப்ளஸ் இது வந்து ஒரு மேப் questionலேயும் வரும். நேம் த 3 states having black soil, locate them in the map அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் வந்து பிளாக் சாயில் இருக்குது அப்படின்னு எழுதணும். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், எம்எம்சி ஞாபகம் வச்சுக்கணும். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். நீங்கள் மேப் ஏரியா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எங்கே இருக்கும்? கர்நாடகாவுக்கு மேலே, மத்திய பிரதேஷ் சென்டர், சத்தீஸ்கர் கொஞ்சம் கிராஸ். ஸோ ஒரு கிராஸ் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஸ்டேட்ஸில் தான் பிளாக் சாயில் இருக்குது. சரி, என்ன க்ராப் அங்கே விளைய விடுவாங்க? காட்டன் விளைய விடுவாங்க. நமக்கு காயம் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து காட்டன் அப்ளை பண்ணுவோம். ஸோ பிளாக்னா காட்டன், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். Next question, what type of soil is found in the river deltas of eastern coast? ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியாஸ் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இப்போது அந்த மாதிரி இடத்துல என்ன டைப் ஆஃப் சாயில் அங்கே அவைலபிள் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் எழுதணும். என்ன டைப் ஆஃப் சாயில் அவைலபிள்? அலூவியல் சாயில் தான் அங்கே அவைலபிள். அலூவியல் சாயிலுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்? அலூவியல் சாயில் ஆர் வெரி ஃபர்டைல். ஃபர்டைல் அப்படின்னா என்ன? ஃபர்டைல் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம், அதான் ஃபர்டிலிட்டி, ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், தே ஆர் ஐடியல் ஃபார் க்ரோயிங் சுகர் கேன், வீட், பேடி. கரும்பு, கோதுமை, அப்புறம் ரைஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப சூட்டபிளான இடம். த ரீஜியன்ஸ் ஆஃப் அலூவியல் சாயில் ஆர் இன்டென்சிவ்லி கல்டிவேட்டட் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட். அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் அண்ட் நிறைய அவங்க வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் இன்டென்சிவ்லி கல்டிவேட்டட் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட். Next question, what steps can be taken to control soil erosion in the hilly areas? இப்போ soil erosion அப்படின்னா என்னென்னா, ஃப்ளட்ஸ் டைம்லையோ இல்லை நதி அப்படியே ஓடிட்டுருக்கோம்ல அப்போயோ இல்லை மழை பெஞ்சாலோ என்ன ஆகும்னா, நம்மளோட மண் இருக்குல்ல, மண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த ஹியூமஸ் பார்ட் எல்லாம் அப்படியே வாஷ் அவே ஆகிடும். இது வந்து எங்கே காமனாக இருக்கும்னா ஹில்லி ஏரியாஸில். ஏன்னா ஹில்லி ஏரியாஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்லோப்பியாக இருக்குமா, ஸோ ஈஸியாக அது கேரி அவே ஆகிடும் டியூ டு சம் கிராவிட்டி. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன் ஹில்லி ஏரியா சாயில் எரோஷன் கேன் பி கண்ட்ரோல் பை ப்ளவிங் அக்ராஸ் கான்டர் லைன்ஸ். கான்டர் லைன்ஸ் அப்படின்னா டயக்னலாக கொஞ்சம் கொஞ்சம் டீ பிளான்டேஷன் அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்கல்ல நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற வழியில், அந்த மாதிரி பண்ணால் சாயில் எரோஷன் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் பிளான்ட்ஸோட ரூட்ஸ் வந்து கொஞ்சம் சாயிலை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நல்ல அந்த டாப் பார்ட் ஆஃப் த ஃபர்டைல் சாயில் வந்து அங்கே லாக் ஆகிடும்ன்றதால எங்கேயும் வாஷ் அவே ஆகாது. ஸோ ப்ளவிங் அக்ராஸ் கான்டர் லைன்ஸ் பண்ணோன்னா சாயில் எரோஷன் ஒரு வகையில் ப்ரிவெண்ட் பண்ணலாம். டெரேஸ் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், அதுவும் கான்டர் லைன்ஸ் அண்ட் டெரேஸ் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், அந்த டீ பிளான்டேஷன் அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் வாட்டர் இல்லை விண்ட் மாதிரியான சாயில் எரோஷன்லேருந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். What are the biotic and abiotic resources? Biotic resources அப்படின்னா என்னென்னா, நம்ம கான்செப்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி பயோஸ்பியர், அதாவது நம்மளோட அர்த்லேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் லிவிங் திங்ஸ். ஓகேவா? இப்போ அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ். ஓகேவா? நேச்சுரல் லிவிங் திங்ஸ் தான் வந்து நம்ம பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் நேச்சுரல் நான் லிவிங் திங்ஸ், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸாக இருக்கணும், நான் லிவிங் ரிசோர்ஸாக இருக்கணும். வாட்டர், மினரல்ஸ், சோலார் எனர்ஜி, விண்டு, இது எல்லாமே வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சாய் லேர்னிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.